நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ப்ரமோ ரிவ்யூ வந்திருக்கு. ப்ரமோவில் மாயா அதிரடியாக உண்மை எல்லாத்தையுமே எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. கௌதம் பலார்னு விட்டு வீட்டை விட்டே துரத்தி விட்டுடுறாரு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனில் மாயாவையும் ஜீவாவையும் உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் பொட்டு வச்சு பூசி விடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வராங்க. அவங்க சந்தனம்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு, மாயா இங்கே பாரு, இனிமேல் நீ எதுவும் பேசக்கூடாது, யாரையும் எதிர்த்தும் பேசக்கூடாது, அதிகமாகவும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, டிங்கு டிங்குன்னு இனிமேல் நடக்கலாம் கூடாது அப்படின்னோடனே மாயா டென்ஷன் ஆகி, போதும் நிறுத்துறீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அப்போ நான் பார்லர் போகிறேன்னு எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிவிட்டு குழந்தைய அபார்ட் பண்ண தான் போனேன் அப்படின்னோடனே ஜீவா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கும்போது கௌதம் அங்கேருந்து அதிரடியாக பலார்னு கணத்தில் ஒரே அறையாக வச்சு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? ஏன் இவ்வளோ ஏன் நான் கூட ஒரு குடும்பம்னு வந்தது பிறகு தான் நான் சந்தோஷமாகவே வாழ ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கே வாழ்க்கையே பிடிக்காமல் இருந்துச்சு. நீ என்னடான்னா இப்படி ஈஸியாக போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. குடும்ப கௌரவத்தை எப்போ நீ குழி தோண்டி புதைச்சிட்டியோ, இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னோடனே மாயா அண்ணான்னு கூப்பிட்டோன்னே, இங்கே பாரு, யாருக்கு யார் அண்ணன்? எனக்கு நீ தங்கச்சியும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போ. நீ ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது என் வீட்டில் அப்படின்னோடனே ஜீவா மாலையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மாவை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறாங்க. மதுமிதா பின்னாடியே போகாதீங்க அப்படின்னு நிற்க சொல்கிறாங்க. ஆனால் ஜீவா கேட்காம போயிடுறாங்க வீட்டை விட்டு வெளியில். பாட்டி சகுந்தலாவை என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்க, உன் பொண்ணு நீ வளர்த்த லட்சணத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுகிறாங்க சகுந்தலாவை. மாயாவோ கௌதம் கிட்ட, இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை, எனக்கு என்ன வயசாக ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வாயை மூடு, நீ எதுவும் பேசுகிற வேலைலாம் இங்கே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக செம மாசாக வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுறாரு.